Taste the Daily. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாகத்திற்கு கட்டுமான பணிக்கு பணம் தராததால் ஒப்பந்ததாரர் கடைகளின் முன்பு தகரத்தை வைத்து மறைத்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் பழைய வணிக வளாக கட்டடங்களை இடித்துவிட்டு புதிய வணிக வளாகங்கள் கட்டப்பட்டது. இந்நிலையில் இந்த வணிக வளாகத்திற்கு கட்டுமான பணிக்கு பணம் தரவில்லை என குற்றம் சாட்டி ஒப்பந்ததாரர் தகர ஷீட்டுகளை வைத்து கடைகளை மறைத்துள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டு ஏலம் விடப்பட்ட வணிக வளாகத்திற்கு பணம் தராமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கோனூரில் உள்ள ஏரி நிரம்பி சாலையில் தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேட்டூர் அணையின் உபரி நீர் மூலம் செக்கான் ஏரி நிரம்பி சாலையை மூழ்கடித்துள்ளது. இதனால் கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பள்ளி சிறுவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்டாலின் மாடல் அரசு ஏரியை தூர்வாரி தடுப்பு சுவர் அமைப்பதோடு சாலையை கடக்க பாலமும் கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் குடும்பத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் ஆறுதல் கூறினார். கைகாட்டி புதூரில் உள்ள ரித்தன்யாவின் பெற்றோர் வசித்து வரும் நிலையில் அங்கு நேரில் சென்ற கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை மற்றும் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து ரித்தன்யாவை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட கணவர், மாமனார், மாமியார் உரிய தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மக்கள் போராடிய பிறகு இணைப்பு சாலை அமைக்கும் திறனற்ற திமுக அரசு மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்ரீமுஷ்ணம் சாலை அருகே வடிகால் பாலம் மற்றும் சாலை அமைக்கப்பட்டது. வடிகால் பாலம் அமைக்கும் போதே இணைப்பு சாலை அமைக்க கிராம மக்கள் வலியுறுத்தினர். ஆனால் அப்போதெல்லாம் கேட்காத திறனற்ற திமுக அரசு வடிகால் பாலம் அமைத்த பிறகு மீண்டும் தற்போது சாலையை தோண்டி இணைப்பு சாலை அமைத்து வருகிறது. திறனற்ற திமுக அரசு முதலிலேயே இணைப்பு சாலை அமைக்காமல் தாமதமாக இணைப்பு சாலை அமைத்து மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நெல்லூர்பேட்டை, காந்தி நகர் மற்றும் அம்மனாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை பெய்தது. இதனால் காமராஜர் பாலம், பூ மார்க்கெட் பகுதிகளில் மழைநீரும் கழிவுநீரும் ஒன்றாக கலந்ததால் துர்நாற்றம் வீசியது. மேலும் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதில் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்காலை அதிகாரிகள் தூர்வாராமல் கிடப்பில் போட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மலவராயநல்லூர் கிராமம் வழியாக செல்லும் வாய்க்கால் பராமரிக்கப்படாமல் கோரைகள், மண்மேடுகள் மற்றும் முட்புதர்கள் முளைத்து தடம் தெரியாமல் உள்ளது. கிராமத்தினுள் நீர் புகாமல் இருக்கவும், வாய்க்கால்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் பருவமழைக்கு முன் ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வாய்க்காலை மராமத்து பணி மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கோவில் குடமுழுக்கு விழா தொடர்பாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. பக்கிரி மாநிலத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு தரப்பினர் குடமுழுக்கு விழாவிற்கு எதிராக வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மற்றொரு தரப்பினர் குடமுழுக்கு விழாவிற்கு ஆதரவு தெரிவித்து மனு அளித்த நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் வட்டாட்சியர் கோபமாக வெளியேறி சென்றார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கோவில் குடமுழுக்கு விழாவை கூட எந்தவித சச்சரவுமின்றி நடத்த முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது.